இது நமக்கு மிக முக்கியமான கருத்து. உலகின் மீது நம்ம 17-14 யோவான் நற்செய்தியில நான் உலகத்தை சார்ந்தவனாக இல்லாதது போல் இயேசு சொல்றார். நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அது நமக்கு உடனடியெல்லாம் புரிஞ்சுக்கவோ அதன்படி நடக்கவோ எல்லாம் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான். இட் இஸ் அ கிராஜுவல் ப்ரோசஸ், கிராஜுவல் growth. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் முதல்ல ட்ரெஸ் போடாம விளையாடுறான். அதன் பிறகு ட்ரெஸ் இல்லைன்னு அவன் கத்துறான். கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான். அப்புறம் ட்ரெஸ்லயே ரொம்ப ஃபேஷனா போடுறான் இல்லையா? வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான். அதை போலதான் விசுவாசத்துல, சமுதாயத்துல எப்படி ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பெரிய படிப்புக்கு வந்து பெரிய தலைவன் ஆகுறானோ, அதே மாதிரி தான் விசுவாச வாழ்க்கையில. அது சும்மா இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டோம், இன்றைக்கு ஜப கூட்டத்துல பங்கெடுத்துட்டோம், அதனாலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நான் சொல்லி இருக்கிறேன், இது ஒரு பேக்கேஜ் இல்லை. இப்போ சிஎம்சி மருத்துவமனைக்கு, மியாட்டு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா கேன்சரா உங்களுக்கு ஒரு பேக்கேஜுங்க, அந்த கீமோதெரப்பி எல்லாம் சேர்த்து 9 லட்சங்க கட்டிருங்க, எல்லாம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, அட்டெண்டர் ஃப்ரீ, எல்லாமே நர்ஸு டாக்டர் எல்லாமே அதில் கவனம் செலுத்துவாங்க. 9 லட்சம். ஒரு இருதய ஆப்ரேஷனா 5.5 லட்சம் கட்டுங்க, சிஎம்சியில் சொல்லுவோம். 5 லட்சம் கட்டுங்க. கட்டிட்டா அவன் அட்டெண்டர் கொடுப்பான், ராத்திரில பார்த்துக்கிறதுக்கு ஆள் வைப்பான், அவன் கூலிக்கு ஆள் வைப்பான், அவன் மருந்து கொடுப்பான், அவன் சாப்பாடு கொடுப்பான், எல்லாமே பார்த்துக்கணும். நட்புற நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. பேக்கேஜ். ஒரு தடவை கட்டிட்டா முடிஞ்சு போ. ஒரு தடவை வேளாங்கண்ணி போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்க கூடாது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நம்ம ஒரு வாரம் அல்லது ஒரு மாசம் ஒரு தவக்காலம் 40 நாள் நோன்பு இருந்துட்டா எனக்கு எல்லா பிரச்சனையும் ஓவர், கடவுள் எல்லாம் செய்துடுவாரு. அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கணும். சில டைம்ல பெரிய வளர்ச்சி இருக்கும், சில டைம்ல கடுகள வளர்ச்சி தான் இருக்கும். முயற்சியை விடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் தொடர்ந்து வளரணும், அது முக்கியம். இப்ப உலகத்தை சார்ந்து வாழ்ந்தா என்ன நடக்கும்? உலகத்தை சார்ந்து இயேசுநாதர் வாழ்ந்திருந்தார்னா இன்றைய நற்செய்தியில 2 நாளைக்கு முன்னால ஒரு பகுதி வருது, 6வது அதிகாரம் யோவான் நற்செய்தி. நீங்க உங்களை பத்தி சொல்லிடுங்க யார் என்று. எங்களுக்கு சாலமோன் மண்டபத்தில் நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடமாடி கொண்டிருந்தார். சாலமோன் மண்டபம்ங்கிறது அவர் சாலமோன் கட்டிய கோவில்ல ஒரு பகுதி. அந்த பகுதியில புறையின மக்கள் எல்லாம் வந்து, இப்ப எப்படி நம்ம கிறிஸ்தவ வழிபாட்டுல மற்ற ஜனங்கள் கூட வந்து கிடந்தவங்க இப்போ ஒரேதான் சேர்ந்து உட்கார்றாங்க. அப்பொழுது புறையின மக்கள் தனியா உட்காருவாங்க. அந்த பகுதி சாலமோன் மண்டபம். அந்த மண்டபத்துல இயேசு நடந்து கொண்டு இருக்கிறார், மேலும் கீழும் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஜனங்க என்ன கேட்கிறாங்க? எங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க இயேசுவே, நீங்க மெசியாவா? ஒரு அடையாளத்தை கொடுங்க, உண்மையை சொல்லி கொடுங்க. அப்ப நாங்கள் நம்புவதற்கு அந்த அடையாளம் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் கேட்கிறாங்கல்ல. இப்ப நம்ம இயேசுவில் நம்புகிறோம் என்றால் அதற்கு ஒரு அடையாளம் வேணும்ல. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவனுக்கு தெரியும், நான் தலைமுறையா 4வது 5வது 6வது தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்தவன்னு தெரியும். ஆனா இயேசுவோடு இணைந்தவனா அப்படி தெரியுமா அவனுக்கு? என்ன அடையாளம்? நான் கிறிஸ்தவங்கிறது என்ன அடையாளம்? ஒரு சிலுவைப்பட்ட கோயிலுக்கு போனா அது அடையாளமான கிறிஸ்தவன். எத்தனையோ இந்து சகோதர சகோதரிகள் வர்றாங்க. பள்ளிகுண்டாவில இருந்து ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க, ஒரு மகளை கூட்டிக்கிட்டு. அப்ப கிறிஸ்தவ இடத்துக்கு போனா, சிலுவை இருக்கிற இடத்துக்கு போனாவே அவங்க கிறிஸ்தவங்க இல்லை. நான் இன்னும் சொல்றேன், நீ நன்மை வாங்கினா நீ கிறிஸ்தவனா? எனக்கு என்ன அடையாளம்? நான் அங்கி போட்டிருந்தா நான் சாமியாரா? இது ஒரு அடையாளமா? பார்க்கறதுக்கு இதெல்லாம் அடையாளம் தான். நன்மை வாங்கினா அடையாளம். கிறிஸ்தவ விளக்கு யாராவது வந்து கையை நீட்டினா, எப்பா நீ கிறிஸ்தவனான்னு சில பேர் கேட்கறாங்க. சந்தேகம் இருந்தாக்க வெளியூர் ஜனங்க வந்தா கேட்கறாங்க. என்ன அடையாளம்? வாழ்க்கை என்பது அடையாளம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படணும். செயல்ல காட்டணும், சும்மா வார்த்தையில் இல்லை, செயல்ல காட்டு. யாக்கோபு திருமுகத்துல நம்ம வாசிக்கிறோம் 2வது அதிகாரம், அதுல 14 என்ன சொல்லுது கடைசியில? செயலற்ற நம்பிக்கை செத்து போன நம்பிக்கை, பயனற்ற நம்பிக்கை. அப்ப செயல் இல்லாம நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னா செயல் இருக்கணும். அந்த பொண்ணு சொல்றா 7:47 வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தியில, அவருடைய ஆடையை தொட்டாலும் குணம் பெறுவேன். நம்பினா
நம்புறதை எப்படி காண்பிக்கிறா? அவளை ஜனங்களையும் விலக்கி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, திட்டுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கல. அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு ஆண்டவர் தொட்டான். நம்பிக்கையில ஒரு மனுஷன் வளரணும்னா முகத்தாட்சி நிமிடம் பார்க்க முடியாது. மற்றவன் என்ன சொல்லுவான், என்ன நம்மளை பத்தி பேசுவாங்க, என்ன கமெண்ட் அடிப்பாங்க. ஏதாவது கமெண்ட் அடிச்சுக்க. நான் குடியாத்தத்தில் பங்கெடுத்த நிறைய சொல்லி இருக்கிறேன். எதையாவது சொல்லிக்க. அவனா படி அழகுறான், கமெண்ட் அடிக்கிறவனா படி அழகுறான். எனக்கு வாழ்வு தர்றவன் அவனா? வாழ்வை தேடி நான் எங்கேயாவது ஒரு பொழப்பு போவேன். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கை என்பது நான் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன் பலமுறை. ஒரு தற்கொலை முனை கொடைக்கானல்லையோ ஊட்டியில இருக்கிற தற்கொலை முனைய இப்படி எட்டி பார்த்தா கீழே இருட்டா இருக்கும், அந்த ஃபாக் இருக்கும், பனிமூட்டம் மாதிரி இருக்கும். அது மரம் இருக்குதா, பாறை இருக்குதா, தண்ணி இருக்குதா, எவ்வளவு ஆழம் ஒண்ணுமே தெரியாது. ஃபாக் தான், அந்த மேகம் மாதிரி மூடிட்டு இருக்கும். அப்ப அதுல குதிக்கிறான். அப்ப என்ன, மரத்துல போய் குத்திக்கிட்டு சாவானா, பாறையில போய் தலையை இடிச்சிட்டு சாவானா, தண்ணியில போய் மூழ்கி சாவானா தெரியாது, ஆனா சாவான். இறை நம்பிக்கை என்பது faith is a jump into darkness. இறை நம்பிக்கை என்பது இருள்ல குதிக்கிறது. அப்ப ஏதாவது நடந்துக்க, ஏதாவது பண்ணிக்க. நான் சாவட்டும், வாழட்டும், குறைவா இருக்கட்டும், நிறைவா இருக்கட்டும், வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் ஜனங்க தேடி வர்றாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம், அதுல லூக்கா நற்செய்தியில அதுல 28 28 29 பேதுருனுடைய மாமியாரை குணப்படுத்தின 30 31 நம்ம வாசிக்கிறோம். கப்பர்நகூம் என்ற ஊர்ல அந்த நகரத்தினுடைய வாயில்ல இயேசுநாதர் நிற்கிறார். மாலை வேளையில எல்லா ஜனங்க, பைத்தியக்காரங்க, பேய் பிடிச்சவங்க, எல்லா நோயாளியும் ஆண்டவர் இயேசு அவர் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துகிறார். பிரைஸ் எல்லாம். அப்ப எல்லாரும் ஏன் தேடி வர்றாங்க? இங்க ஒரு பவர் இருக்கு, இயேசு கிட்ட ஒரு பவர் இருக்கு. ஏன் அந்த ரத்தப்போக்கு உள்ள பெண் தேடி போனா? ஒரு பவர் இருக்கு இயேசு கிட்ட, அவரால் குணப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை தான். அதே சமயத்துல பாருங்க, யோவான் நற்செய்தியில 2வது அதிகாரம் 11வது வார்த்தையில திராட்சை ரசமா மாத்துறார், தண்ணீரை திராட்சமா மாத்துறார். 11வது வசனம் என்ன சொல்லுது? அன்றே அவருடைய சீடர்களில் பலர் அவர் மீது நம்பிக்கை கொண்டாங்க. ஒப்புறானா? அதுக்கு முன்னால என்னடா பண்ண? அவருடைய சீடர் தானே சொல்லியிருக்கேன். அவருடைய சீடர்னு அழைக்கப்படுறான், அப்படின்னா கிறிஸ்தவன் அழைக்கப்படுறான். நம்பிக்கை இல்லை. அவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின உடனே நம்பிக்கை பிறகு. அப்ப பார்க்கணும், இயேசுவை கூர்ந்து கவனிக்கணும், என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். சபை உரையாளர்ல 5வது அதிகாரம் அதுல முதல் தொடக்கத்துல என்ன சொல்லியிருக்கோம்? நீ கோவிலுக்கு போகும்போது கடவுள் சொல்றாரு, நீ கோவிலுக்கு போகும்போது வேகமா போவா, வேகமா தடார்னு ஓடாத. கோயில் அதுதான் சின்ன பிள்ளைங்கள சொல்லி கொடுக்கணும், நம்ம சொல்லி கொடுக்கணும். கோயிலெல்லாம் ஓடாத, மெதுவா நடந்து முன்னால போய் உட்கார்ந்துகிட்டு கடவுள் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்று கூர்ந்து கேள். அப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு? அது மறைவுரையாக இருக்கலாம், அது அருட்சாதன திருப்பலி நிகழ்வதா இருக்கலாம், வாசிக்கிறதா இருக்கலாம், திருப்பலி வாசகங்கள் வாசிக்கிறதா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். என்ன கடவுள் எனக்கு சொல்றாரு, எனக்கு என்ன சொல்றாரு, நான் கூர்ந்து கவனிக்கணும். இப்ப திராட்சை ரசம் மாறின உடனே அவரில் நம்பிக்கை கொண்டார். அதுக்கு முன்னால் நம்பிக்கை இல்லை. மத்தேயு நற்செய்தியில 13வது அதிகாரம் 58 பார்க்கலாம். அவருடைய சொந்த ஊருக்கு போறாரு. யாரு? இயேசு. நசரேத்தூர், வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு போறாரு. அவருடைய உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர் தெரு ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் நிறைய பேசுறாரு, பண்றாரு. கடைசியில அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. அப்ப நம்பிக்கை என்பது மிக முக்கியம். நம்பிக்கை என்பது இருள்ல குதிக்கிற மாதிரி. இது உண்ணாவிரதம், நம்ம நோன்பு இருக்கலாம், இது கிடைச்சிடும். நம்ம ஜெபமாலை சொன்னா இது கிடைச்சிடும். இது நம்ம வேளாங்கண்ணி போனா இது கிடைச்சிடும். அப்படி இல்லை. ஜெபமாலை சொல்றியா, தொடர்ந்து சொல்லு. கிடைக்குது, கிடைக்கல, தொடர்ந்து போ. வேளாங்கண்ணிக்கு போறியா, தொடர்ந்து போ, வருஷம் போ. இல்ல
நோன்பு இருக்கிறியா, தொடர்ந்து நோன்பு இரு, மாசம் மாசம் இரு, அல்லது வார வாரம் இரு. எது கிடைக்குங்கிறதுக்காக எல்லாம் செய்யாத. இன்னைக்கு இல்லைன்னா நாளை கிடைக்கும். நம்ம நினைக்கிற டைம்ல கிடைக்கலன்னா வேற டைம்ல இதை விட பன்மடங்கு பெருசா கிடைக்கும், பெரிய நன்மை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எப்பொழுதுமே எதையாவது எதிர்பார்த்து இல்ல, வாழ்வை எதிர்பார்த்து, பொருளை எதிர்பார்த்து இல்ல, காரியங்களை எதிர்பார்த்து இல்ல, வாழ்வை எதிர்பார்த்து. என்னிடம் வருகிறவன், ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? 63வது அதிகாரம் 6வது அதிகாரம் 63வது வசனம், யோவான் நற்செய்தி இன்றைய பகுதியில பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நான் கூறும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியாகும். அதுதான் வாழ்வு. வார்த்தை தான் வாழ்வு. வார்த்தை தான் வாழ்வு. அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? வாசகத்துல, திருப்பலியில, மறைவுரையில, நம்ம பைபிள் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? அதுல கூர்ந்து கவனிக்கணும். அதுல கூர்ந்து கவனிச்சாதான் அவர் சொல்றதுனால நமக்கு வாழ்வு பிறக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்ப பேதுரு சொல்றதை கூர்ந்து கேட்டா, நம்ம 2வது அதிகாரம் திருத்தூதர் பணியில் நம்ம வாசிக்கிறோம் 38வது வசனத்துல, அந்த வார்த்தை அவங்களை தொற்றுச்சு. மனம் குத்துண்டவர்களாக சகோதரர்களே, நாங்கள் மீட்படை என்ன செய்யணும்னு கேட்கணும். அதை கேட்டா தானே, செவிமடுக்கணும்ல. செவிமடுத்தா தான் தெரியும். ஆஹா, பேதுரு இப்ப சொல்ற வார்த்தையில ஏதோ இருக்குத, ஒரு பவர் இருக்க. அப்ப அந்த பவரை நம்ம சார்ஜ் பண்ணிக்குவோம். கூர்ந்து கேட்கணும், வார்த்தையை வாசிக்கணும். வார்த்தையை வாசிக்கப்படும் பொழுது அதை உள்வாங்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதன் விளைவாக நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை பிறக்கும். இன்றைய நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம், எடுத்த எடுப்பிலேயே நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசு சொன்ன வார்த்தைகள் அவங்கள ரொம்ப பாதிச்சிருச்சு. இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தவங்கள என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? என் சதையை தின்று என் இரத்தத்தை குடித்தால் அவன் நிலை வாழ்வு பெறுவான். எப்படி அவரு சதையை கொடுக்க முடியும்? சதையை யார சாப்பிடுவா? கொஞ்சம் ஓவரா தெரியுது இல்லையா? ஏதோ பேசுறாரு இப்படின்னு கூட்டமா போய் அவர் கேட்டாக்க லிசன் பண்ண ஆரம்பிச்சாக்க ஒரு பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறாரு. யார் இவரை பின்தொடர்ந்து போக முடியும்? நினைச்சுதான் யூதர்கள் பலர் அன்றே அவரை விட்டு விலகினர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம விருப்பத்தின்படியே நடந்தா கோவிலுக்கு போறது, நம்ம விருப்பத்தின்படி நடக்கலைன்னா கோவிலுக்கு போறதை நிறுத்திடுறது, அது விசுவாசம் இல்லை. நமக்கு சூழ்நிலை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சுமூகமா இருக்கு, உடனே வீட்டுல பைபிள் வாசிக்கிறது, இல்லைன்னா வேற வேற வேலை, வேற வேற டிஸ்டர்பன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உடனே அதெல்லாம் விட்டு எறிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு அதுக்கு போயிடுறது. எல்லாம் நம்ம சூழ்நிலைக்கு தக்க மாதிரி இல்லை, நம்ம விருப்பத்துக்கு தக்க மாதிரி இல்லை, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது நீ உனக்கு நேரம் கிடைக்கலாம், நேரம் கிடைக்கல. இப்ப எங்களுக்கெல்லாம் குருக்களுக்கு பிரீவியரியா அப்படின்னு ஒரு ஜப புஸ்தகம் இருக்குது. சிஸ்டருங்களுக்கு அதையே கட்டளை ஜப புஸ்தகம்னு சொல்லுவாங்க. அதுல எங்களுக்கு இருக்கு, இந்த டைம்ல மார்னிங் ப்ரேயர், ஆஃப்டர்நூன் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர், நைட் ப்ரேயர், அப்படியெல்லாம் ஒவ்வொரு டைமுக்கு தக்க மாதிரி ஜபம் இருக்கு. மார்னிங் ப்ரேயருங்கிறது நீ 4 மணிக்கு சொல்லலாம், 5 மணிக்கு சொல்லலாம். சில டைம்ல நான் 10 மணிக்கு சொல்லுவேன். ஆனா சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், சொல்லணும். எனக்கு தகுந்த மாதிரி டைம் இல்லைன்னா நான் டைம் கண்டுபிடிக்கணும். திருப்பலிக்கு போறதுக்கு சில வாய்ப்புகள் சில காரியங்கள் தடையா இருக்குன்னா தடையை நீக்கிட்டு நான் போகணும். நான் ஜெபமாலை சொல்றதுக்கு சில தடைகள் இருக்குதுன்னா தடையை நீக்கிட்டு நீ போகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அந்த டைம்ல நமக்கு செட் ஆகல, இன்னொரு டைம் தேர்ந்தெடுக்கணும், அதை செய்யணும். ஜெபமாலை சொல்லணும், பைபிள் வாசிக்கணும், குடும்ப ஜெபம் சொல்லணும். இது எதுவும் இதெல்லாம் செய்யலன்னு வச்சுக்க. காலையில கூட நான் குறிப்பிட்டு கொண்டு இருந்தேன், ஆண்கள் கோவில்ல இப்ப உதாரணமா இயேசு ஆண்டவர் கூட 6வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில 1ல இருந்து அந்த 15 வரையிலும் வாசிக்கிறோம். அதுல பகுதியில 5000 மக்கள் நிறைய அவருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் அவரோட இருந்ததுனால ரொம்ப பசியா இருக்கிறாங்க, களைப்பா இருக்கிறாங்க. அதனால உணவு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பையன்ட்டு 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு, அதை பழுக செய்து கொடுக்குறாரு. சாப்பிட்டவங்க எத்தனை பேரு? ஆண்கள் மட்டும் 5000. சாதாரணமா கோயில்ல ஆண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க?
பெண்கள் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஆண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 200 பேர் 200 பேர் இருப்பாங்க. 300 பேர் சரி, கொஞ்சம் முடியாத ஜனங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆண்கள் மிச்சமாக வருவாங்க. அவ்வளோதான். மிச்சம் அத்தனை பேர் இருக்காங்களே, அதுல ஒரு 700 தாய்மார்கள் அல்லது மனைவியர்கள் இருக்கிறாங்கன்னா 700 அந்த கணவன்மார்கள் இருக்கணும்ல, அப்பாமார்கள் இருக்கணும்ல. ஏன் இல்லை? நான் டெய்லி பைபிள் மெசேஜில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, சும்மா போலி கிறிஸ்தவன். அப்ப கோயிலுக்கு போற அவர்களுடைய மனைவிமார்கள் அம்மாமார்கள்லாம் ரொம்ப விசுவாசமா? அந்த மாதிரிலாம் கேட்டு என்ன மடக்காதீங்க, அப்படியும் சொல்ல முடியாது. ஆனா கோவிலுக்கு போகணும்ல, கோவிலுக்கு போகணும்ல. பைபிளே திறக்காம எனக்கு அதெல்லாம் தெரியுமா? ஊதாரி புள்ள ஓம தெரியும், எனக்கு ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு வலப்பக்கம் வீசினாங்க, நிறைய மீன் கிடைச்சது அந்த நிகழ்ச்சி தெரியும், நல்ல சமாரியன் எனக்கு தெரியும், அந்த விளக்கு ஓமை தாளந்து ஓம தெரியும், எல்லாமே எனக்கு தெரியுமா? டேய் திறந்து போய்ட்டுறேன். இன்னைக்கு படிச்சீங்கன்னா கடவுள் ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு படிக்கிறியா வேற ஒண்ணு சொல்லுவாரு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆமா, வேற ஒண்ணு சொல்லுவாரு. நாளைக்கு உனக்கு வந்து வேற நிகழ்ச்சியில நீ குழம்பி போயிருக்கிற, அதுக்கு பதில் கொடுப்பாரு. நாளைக்கு ஒரு காரியத்தை தொடங்க போற, அதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பாரு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு தான் சாப்பிட்டிய, ஏன் நாளைக்கு சாப்பிடுற? இன்னைக்கு ஆண்டவரை தேடினியா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியா, ஆண்டவரை நம்புனியா, நாளைக்கு இந்த நிமிஷம் அப்படி செய்தியா, அடுத்த நிமிஷமும் உடலுக்கு எப்படி தேவை இருக்குதோ அது மாதிரி தொடர்ந்து தேவை ஆன்மாவுக்கும் தேவை இருக்கு. அப்ப சீடர்கள் என்று பலர் இருந்தாலும் கூட அவர்களில் பலர் அன்று நம்பிக்கை கொண்டனர். அப்ப அதுக்கு முன்னால் நம்பல, சும்மா கூட்டத்துக்கு போனாங்க, சும்மா கோவிலுக்கு போனாங்க, சும்மா நானும் போறேன், என்னமோ நடக்குதாமே, என்னமோ சொல்றாங்களாமே, கொஞ்சம் நல்லா இருக்குதாமே, அந்த ஓட்டுக்கு கீழே நல்லா குளிர்ச்சியா இருக்குதாமே வீட்டுல ஏசியை விட. அப்படியெல்லாம் நடக்காது. பிரைஸ் எல்லாம். அப்ப இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் சீடர்கள், அவர்கள் பலர் அவரை விட்டு வெளியே சென்றனர். அப்படின்னா என்ன? நம்பிக்கை போலியான நம்பிக்கை. யூதர்கள் பலர். இயேசு என்ன சொல்றாரு? உடனே இயேசு என்ன சொல்றாரு? பேதுருவை மற்ற சீடர்களையும் பார்த்து, நீங்க கூட போறதுன்னா போய்க்க, உன்னை நம்பி நான் வரல, சரிதா? உன்னை நம்பி நான் இல்லை, நான் எனக்கு மட்டும் ஆள் சேர்க்கறதுக்காக நான் வரல. எனக்கு ஆத்துமா தேவை, நம்பிக்கை உடையவர்கள் தேவை, கடவுளை தேடுகிறவங்க தேவை, உண்மை உள்ளவன் தேவை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் தேவை, அன்பு உள்ளவன் தேவை. அவன் தான் நம்பிக்கை உடையவன், அவன் தான் நம்பிக்கை உடையவன். யார் உண்மை உள்ளவன்? யார் அன்பு உள்ளவன்? யார் நம்பிக்கை உள்ளவன்? அவனை தான் தேடுறேன். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமா, நம்பிக்கை இல்லாதவன்ட்ட தேடி போய் சொல்றாரு, நம்பிக்கை கொண்டா உடனே அரவணைச்சுக்கிறார். பாவியை தேடி வந்தாருன்னு பைபிள் இருக்கு. பாவி வந்து ஆண்டவரை தேடி வந்தான்னா, இப்ப உதாரணமா 15வது அதிகாரம் லூக்கா நற்செய்தியில முதல் வசனத்தில் நம்ம வாசிப்போம், திரளாக வரி தண்டுவோரும் பாவிகளும் இயேசுவை தேடி வந்த, அவருடைய வார்த்தை கேட்க தேடி வந்தார்கள். 5வது அதிகாரம் லூக்கா நற்செய்தியிலே முதல் வசனம் என்ன சொல்லுது? கனசரேத்து ஏரிக்கரையில் திரளாக இயேசு இறை வார்த்தை கேட்க அவரிடம் திரளாக வந்து நின்றார், காத்திருந்தார்கள். பிரைஸ் எல்லாம். அந்த நம்பிக்கை வேணும், அந்த வேகம் வேணும். அப்ப பேதுருவிட்ட கேட்கிற மற்ற அப்போஸ்தலர்களும் இருக்க, நீங்களும் கூட போறீங்களாப்பா? போங்கப்பா. யாரையும் நம்பி நான் அந்த வார்த்தையை சொல்லல, உங்களை நம்பி எல்லாம் நான் உலகத்துக்கு வரல, பாவிகளை தேடி வந்தேன், பாவிகளை மீட்க வந்தேன், உங்களை நம்பி இல்லை. பேதுரு சீமோனை நம்பி இல்லை. இல்ல, சீமோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமோன் அப்படின்னா பேதுருன்னா தான் பாறை. சீமோன் அப்படிங்கிறவன் பாவியான மனுஷன், மறுதளிச்ச மனுஷன். பேதுரு என்பவன் ராக், பாறை, அவர் மீது தான் திருச்சபையை கட்டினேன் இல்லையா? சீமோன் என்பது பலவீனமான மனுஷன் இல்லையா? அப்ப சீமோனை தேடி வர்றாருன்னா அவனை பேதுருவாக்க வந்தாரு. நீ பேதுருவாக்கிறதுக்கு ஆண்டவரை தேடி நீயும் தாகத்தோட இருக்கணுமே, தாகமா இருப்பவர்கள்லாம் என்ன என்கிட்ட வாங்கன்னு சொல்றாருல்ல, அவர் வர்றாருல்ல. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஒன்னும் நம்பி இல்லைப்பா, போறதுன்னா போங்க. ஆனா பேதுருவுக்கு நம்ம இதை எங்க வாசிக்கலாம் தெரியுமா? மத்தேயு நற்செய்தியில
16வது அதிகாரம் அதுல 18ல வாசிக்கலாம். பாறை மேல திருச்சபை கட்டுவேன். பேதுரு உடனே சொல்றாரு, நீ கடவுளின் மகன், மெசியா கடவுளின் மகன் சொல்றாருல. உடனே இயேசு என்ன சொல்றாரு? இல்ல, அதற்கு முந்தினிய வசனமா? யோனாவின் மகன் சீமோனே, நீ பேரு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார் சொன்னாங்க? வானக தந்தை உனக்கு சொன்னார். அப்ப தந்தைக்கு செவிமடுக்கும் பொழுது இடையில எந்த மனுஷனும் உள்ள ஊடுருவ முடியாது. தந்தைக்கு செவிமடுக்கணும்னா உன்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்கணும், உன்கிட்ட தாட்சி இருக்கணும், உன்கிட்ட சரணடைகின்ற அந்த உணர்வு இருக்கணும், அந்த அனுபவம் இருக்கணும். கீழ்ப்படிக்கணும், தாட்சி இருக்கணும், செவிமடுக்கணும், உள்வாங்கணும். ஆண்டவரே வாழ்வோ சாவோ நீங்க தான் அப்படின்னு விழணும். அவன் தான் நம்பிக்கை உடையவன். இவன் அவனுக்கு போய் நான் உதவி செய்யணுமா? அவன் நம்பிக்கை உடையவன் இல்லை, அன்பு இல்லாதவன், பகைவன். கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு அவக்கேடு, சாவக்கேடு. அவனுக்கு நான் உளுந்தடிச்சு செய்யறது அப்படி கிடையாது. அன்பு என்பது எல்லாருக்கும் உரியது. சூரியன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழை பொழிய செய்கிறார், சூரியன் உதிக்க செய்கிறார். மத்தேயு நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம் 5:46, 47 இல்ல. எல்லாரும் மேலும் நம்ம எல்லாருக்கும் அன்பு செய்யறதுனா அன்பு எல்லாருக்கும் உரியது இல்லையா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதான் பேதுரு பேசுறார். யோனாவின் மகன் சீமோன் இல்ல, பேதுரு பேசுறார். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இங்க நம்ம கிறிஸ்துவன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வறுமை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், நோய்வாய்ப்படலாம், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம், என் பொண்ணுக்கு பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். நான் எதிர்பார்க்கறது எதுவுமே கிடைக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு வாழ்வு உண்டு, இயேசுகிட்ட வாழ்வு உண்டு, இயேசுதான் எனக்கு வாழ்வு. அப்ப ரொம்ப கடினமுங்க இயேசுவை பின்பற்றணும்னா, ரொம்ப கடினம். எப்படி கடினம்? அவரு சொல்லி முதல்லயே நம்மளை ஏமாத்தி எல்லாம் இயேசு தன்னுடைய சீடர்களை மாத்தல. அவர் என்ன சொல்றாரு? அவர் பின்பற்றினா என்ன கிடைக்கும், என்ன செய்யணும்? லூக்கா 9:22 என்ன சொல்லுது? தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு 13:24 லூக்கா என்ன சொல்லுது? இடுக்கான பாதை வழியே நுடைய வருந்தி முயலுங்கள். அப்ப கஷ்டம் உண்டு. பேதுரு என்ன சொல்ற? அவருடைய முதல் கடிதத்துல 2வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு? 2வது அதிகாரம் முதல் கடிதம் 22வது வசனம் என்ன சொல்றாரு பேதுரு? இயேசுவும் பாடுகள் பலப்பட்டு நாம் பின்பற்றுவதற்கென்று அடிச்சுவட்டை விட்டு சென்றார். அந்த அடிச்சுவட்டில் என்ன இருக்கு? இல்ல, இப்ப அப்பா சேத்துல நடந்து போறார். அந்த அப்பா போன காலத்திலேயே வச்சு வாக்கன்னு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்றாங்க. அது பள்ளமா இருக்கும், சேறு சுத்தி இருக்கும். அது இயேசு அந்த சேரை முதலே அப்பா அப்பிக்கிட்டு போயிட்டாரு. அந்த இடம் பள்ளமா இருக்கும்ல, நல்லா தெரியும். இயேசு நடந்து போன பாதையில என்ன இருக்கும்? இயேசுவினுடைய ரத்தம். அவர் விழுந்து போறாரு, அடி வாங்கிட்டு போறாரு, எல்லாம் ரத்தம் ஊத்திக்கிட்டே தானே இருக்குது. அந்த ரத்தத்தை பார்த்து தான் போகணும், அந்த ரத்தத்தை மிதிச்சுதான் போகணும். அப்ப ரத்தத்தை குடிப்பவன் நான். இந்த டெய்லி பைபிள் மெசேஜ் நீங்க நிறைய பேர் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மெசியாவின் ஊழியங்கள் அப்படின்னு யூடியூப் எடுத்தீங்கன்னா டெய்லி பைபிள் மெசேஜ் பை ஃபாதர் அக்டேவியஸ்ன்னு வரும். அதை நீங்க பார்த்தா தெரியும். அன்பானவர்களே, சதையை தின்று ரத்தத்தை குடிப்பவன் வாழ்வு பெறுவான் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அந்த சதை எப்பேற்பட்ட சதை? அப்படி மொளன்னு நல்லா சாப்பிட்டு அடிக்க போற கோழிக்கு தீனி போடுற மாதிரி கொழுத்து போன சதையாது. அப்புறம் அடி வாங்கின சதை, கண்ணி போகும்படி அடி வாங்கின சதை. அவருடைய ரத்தத்தை குடிக்கிறதுனா சும்மா பாத்திரத்துல இருந்து அப்படியே குடிக்கிறதா? அது நம்ம ரத்தம் சொந்தம். 4:12 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர்
எழுதப்பட்ட திருமுகத்துல, ரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் சோதனையை எதிர்த்து இன்னும் போராடவில்லை. ரத்தம் சிந்தும் அளவிற்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது வருது, என்னடா இந்த நினைவா வருத, அப்படி காத்து அடிக்கிற மாதிரி அடிச்சு வரட்டுறதில்லை. இடத்த மாத்து, பைபிள் எடுத்துக்க, ஜெபமாலை எடுத்துக்க, இடத்த மாத்து, அங்கே போய் ஏதாவது பேச ஆரம்பி, ஒரு டிவியை போட்டு பாரு. சேஞ்ச் அ சிச்சுவேஷன், சேஞ்ச் அ பிளேஸ், சேஞ்ச் அ பர்சன். இல்ல அப்ப அதற்காக ரொம்ப கஷ்டம். என்னத்துக்கு நம்ம நோன்பு இருக்கணும்? நம்மை ஒடுக்க, நம்மை ஒடுக்க, நம்மை ஒடுக்க ஒடுக்க ஆவியானவர் கொழுத்து போவார் நமக்குள்ள. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். நம்முடைய காரியங்களை ஒடுக்க ஒடுக்க, ஒருத்தல் முயற்சிகள் செய்ய செய்ய ஆவியானவர் ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுவார். அவர் இஷ்டத்துக்கு நம்மளை வழி நடத்துவார். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற இடத்துல, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்துல என்ன வாசிக்கிறோம்? 3:17 ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. பிரைஸ் எல்லாம், ஆமா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், எதிர்த்து போராடுறதுன்னா சும்மா போராடுறது இல்ல, ரத்தம் சிந்தும் அளவுக்கு. அப்ப ரத்தத்தை குடிப்பவன் நிலைவாழ்வு பெறுவான்னா, நமக்கு அதுக்கு முன்னால நம்மை மறுத்திருக்கணும். சிலுவையை சுமக்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு இயேசுவின் பாதை தான் முக்கியம், அதுதான் எனக்கு இலக்கு, அதுதான் வாழ்வு. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்ப அந்த இலக்கை நோக்கி நம்ம கண்ணை பதிய வச்சிட்டோம்னா, நடுப்புற மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம், பஸ் வரலாம், எதுவும் நடக்கலாம், எப்படியாவது வளைஞ்சு கிளைஞ்சு நான் அங்க போய் ஆகணும், பள்ளிகொண்டா போய் ஆகணும். வெட்டுவானத்துல வேகத்தடை இருக்கலாம், டிராபிக் இருக்கலாம், ஜாம் பண்ணலாம், போகலாம். லேட்டா போனா கூட நான் அந்த பள்ளிகொண்டா போய் ஆகணும் இல்லையா? எனக்கு இலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இயேசுவின் மீது, அதான் இலக்கு. அப்ப இயேசு பேதுரு ரொம்ப சிறப்பா அதை கவனத்தில் வைக்கிறார். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். அப்ப வாழ்வு தரும் உணவை சாப்பிட போறவன் எப்படி சாப்பிடுவான்? ஏதோ ஏனோ தானன்னு பாதி பூசையில அந்த ஆண்டவரே இறக்குமாயிரம் உன்னதங்கள்லாம் முடிஞ்சு வர்றவன், முதல் வாசகம் முடிஞ்சு வர்றவன், 2வது வாசகம் முடிஞ்சு வர்றவன், பின்னால வந்து ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு நிற்பான். இப்படி யாரு? ஆம்பளை தான் அப்படி பண்றான். ஸ்டாண்டு எப்போ எடுப்பான்னா, அந்த ஃபைனலில் ஆசீர்வாதம் கொடுக்குறாரா அப்பதான் எழுந்திருச்சு, அப்பதான் பின்னாலே நின்று பின்னாலே போயிடுவான். உன் வாழ்க்கை பின்னாலே தான் இருக்கும், வாழ்க்கை பின்னாலே தான் இருக்கும். நீ ஈடுபாடு காட்டுற, அந்த ரத்தம் குடிக்கணும், இயேசுனுடைய ரத்தம் குடிக்கணும், தயார் பண்ணணும்ல மனசுல. அப்ப எதற்கு முன் யாரோ நடிகர்கள் விஜய் அல்லது ரஜினிகாந்த் யாரோ ஒருத்தர் சினிமா வெளியிடுறாங்க, இன்னைக்கு முதல் ஷோ 12 மணிக்கா, எத்தனை மணிக்கு விடுவாங்க? 12 மணிக்கு காலையில விடுவாங்க. நீங்க பார்த்ததே இல்லாத மாதிரி அப்படியே அப்பாவி மாதிரி பாக்குறீங்க. அவன் வரிசையில எங்க போய் நிக்கிறான்? ராத்திரி சாப்பிட்டு போய் நின்னுறான், வரிசையில சாப்பிட்டு போய் நின்னுறான். அவன் சினிமாவை பார்க்க, அது சினிமா இப்படியுமா அதை 10 கோணத்துல எடுத்து அப்படியே உருண்டுகிட்டு போற மாதிரி காட்டுவான். அவன் உருளல, நம்ம தான் உருள்றோம். அவன் உருளவே இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன், அவன் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ மாட்டான். அவன் பல சமயத்துல நம்ம அப்படித்தான். அந்த சினிமாவுக்கு பாருங்க, ராத்திரி 8-9 மணிக்கெல்லாம் போய் நிற்பான் வரிசையில, டிக்கெட் வாங்க, முதல் பார்த்துடணும். ஆனா இயேசுநாதரை சந்திக்கிறதுக்கு, நன்மை வாங்கிறதுக்கு, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில பங்கெடுக்கணும், நன்மை வாங்கணும் அப்படின்னா மெதுவா வரலாம். ஆண்டவரை எல்லாம் பாடி, உன்னதங்கள்லாம் பாடி மெதுவா வரலாம். அப்புறம் சரி போய் வரிசையில் நின்றுட்டு இருக்கான், வரட்டும், இன்னும் 4 பேர் நிற்கிறானே, அப்புறம் போய் வேகமா அதுவும் வாங்கி, அது ஒரு பக்தி யுக்தி இல்லை, அதே வாங்கி அப்படியே இது கடலை பொறி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுவாங்க. இல்லை, வாழ்வு தரும் வார்த்தைகள் அவரிடம் உள்ளது, உம்மிடமே உண்டு, வேறு யாரிடம் செல்லுவோம்? அந்த அந்த விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ் in our faith behaviors, அது இருக்கணும். இந்த நம்பிக்கை உணர்வுகளோட நம்ம திருப்பலியில தொடர்ந்து பங்கெடுக்கணும்.